சாபத்துடைய வார்த்தைகள் வருவது மிக கடினம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை சபிக்கிறார்கள் என்றால், சாபத்துடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஹதீஸில் மிக சொச்சம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரால் எச்சரிக்கப்பட்ட நபிமொழியை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என்றால் ரமதானில் பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ்வை முன்னோக்கி தான் இந்த ரமதான் நம்மை விட்டு கடக்க போகிறதா? அல்லாஹ்வுடைய திருப்தியோடு தான் இந்த ரமதானை நாம் கடந்து இந்த மாதங்களை விட்டு நாம் நகர்ந்து செல்ல இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய இறை தொடர்போடு தான் இந்த ரமதானை விட்டு நாம் பிரிய இருக்கிறோமா? இந்த ரமதான் நம்முடைய ஈமானை அதிகரித்து விட்டதா? இந்த ரமதான் நம்முடைய குர்ஆனுடைய நெருக்கத்தை அதிகரித்து விட்டதா? இந்த ரமதான் தொழுகை நமக்கு அதிகரித்து விட்டதா? இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய நினைவை நமக்கு அதிகரித்து விட்டதா? பாவங்களில் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற நிலையில்தான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இஃப்தார் எல்லாம் அமர்ந்திருக்கிறோமா? இந்த கடைசி 10 நாம் அப்படித்தான் அடைந்து கழித்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய பதில் என்ன? உங்களிடத்திலே இருந்து வரக்கூடிய பதில் என்ன? எந்த ஈமானிய மாற்றமும், எந்த இறை தொடர்பும், எந்த குர்ஆனுடைய தொடர்பும், எந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தொடர்பும் எமக்கு இந்த ரமதானில் அதிகரிக்கவில்லை என்றால்